கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் 20:4 அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வேத வசனம். இது தாவீது ராகத்தலைவனுக்கு எழுதி கொடுத்த ஒரு பாடல் சங்கீதம். அப்போது மன விருப்பத்தின்படி கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருள்வார். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து இந்த நாட்களிலே எந்த கல்லூரியிலே சேர்ப்பதென்றும் 12ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகளை குறித்த கவலை தன் பெற்றோர்களுக்கு இருக்கலாம். கல்லூரியில் எந்த பாடத்தை எடுத்து படிக்க வேண்டும், எது எடுத்தால் அவருடைய தகுதி உயர்த்தப்படும், நல்ல வேலைக்கு போவார்கள் என்று பல குழப்பத்தோடு பெற்றோர்களாகிய நீங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். அதே போல் 10ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் 11இல் எந்த பாடத்தை எடுத்து படிக்கலாம் என்ற கேள்விக்குள் பிள்ளைகள் தடுமாறும் பொழுது பெற்றோரும் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பெற்றோராகிய நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த தடுமாறுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அவர்தான் உயர்ந்த அடைக்கலம். நீங்கள் அவரிடத்தில் நல்ல ஆலோசனை கர்த்தர் அவர் அல்லவா? அப்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே தந்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நல்ல ஆலோசனை கர்த்தராக நின்று கர்த்தருடைய திட்டத்தின்படி நம் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்துவார். காரணம், அவர் செவ்வையான வழியில் நடத்துகிற நல்ல ஆவியை உடைய கர்த்தர். அவர் நம்மை தேற்றும்படியாக வழி நடத்தும்படியாக தன் ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆவி நம்மை பலப்படுத்தும், தெளிந்த புத்தியிலே முடிவுகளை எடுக்க கிருபை பாராட்டும். அப்போ இப்போ குழம்பி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்ம என்னென்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பார், நம் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மை வழிகாட்டுகிறவராகவும் இருக்கிறார். எப்பொழுது ஆவியானவர் நமக்குள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவர் செவ்வையான வழியிலே நம்மையும் நம் பிள்ளைகளையும் நடத்தி விடுவார். அதற்கு சங்கீதம் 47:13 சொன்னபடி உன் வீட்டு தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். பிசாசனவன் அது தாழ்பால் பலம் இல்லாமல் இருந்தால் அவன் லெகுவாக உள்ளே வந்து விடுவான். அதனால் கர்த்தர் தன் வேலியை அடைத்து அதை தாழ்பாள்களை பலப்படுத்தி கொண்டிருப்பார்.
அப்போ அதற்கு நாம் ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது, கர்த்தரை கொண்டு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் நம் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் என்கிற அந்த தாழ்பால் பலப்பட கர்த்தர் நமக்கு கேடகமாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து நம் பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து, பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அதற்கு நாம் விருப்பம் எல்லாம் கர்த்தரை நோக்கி மாத்திரம் இருக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உகந்ததாய், கர்த்தர் எதை அருவருக்காமல் அவர் எதை ஏற்றுக்கொள்வார் என்பதை புரிந்து அறிந்து நாம் மன விருப்பத்தின்படி கேட்டோமானால், நம்முடைய மன விருப்பம் கர்த்தரை நாடி இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானதை நாம் கேட்டோமானால் அவர் அதை நிறைவேற்றுவார். நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து அதை அவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஒருவேளை நீ என்ன பிள்ளைகள் எந்த துறையில் வேலைக்கு போக வேண்டும் என்று பிள்ளைகளை குறித்த கவலைகள் பெற்றோருக்கு இருந்தால் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். அவர் நல்ல வழிகளை போதித்து அவர்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை கர்த்தராக இருந்து சரியான இடத்திலே கொண்டு நிறுத்தி விடுவார். அவர்கள் கூறிய சிங்காசனத்திலே அவர்களை அமரும்படி செய்வார். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்னென்னா, நான் அநேகருடைய மனித ஆலோசனையை நாடி குழம்பி போய் இனி என்ன செய்வது, மார்க்குகளை பார்த்து தடுமாறி கொண்டு இருக்க பெற்றோர்கள் அநேகரை நாம் பார்க்க முடியும். பயப்படாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்த மதிப்பெண்ணிலே கர்த்தர் உயர்த்தக்கூடும். இந்த மதிப்பெண் மனிதர்களை உருவாக்க முடியாது, உயர்த்த முடியாது. நான் நினைக்கலாம் நல்ல மதிப்பெண் எடுத்துட்டோம்னா நல்ல துறையில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு. நிறைய மதிப்பெண் எடுத்தவர்கள் இன்று எப்படி இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகம் பாரம், ஒருவன் முன்னேறி வருவது ஒருவனுக்கு பிடிக்காது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த வன்கண்கள் நம்மை இழுத்து போட்டுவிடும். அதனால் நிறைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து தன் வாழ்க்கையை சீரழிந்து ஒரு நிலையில்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் இன்றைக்கி மந்திரம் சூனியம் செய்வதிலே முந்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அதை மாத்திரம், இருளை மாத்திரம் நம்பிக்கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் நம்பி இருக்கிறது. இதை செய்துவிட்டால், இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால், இந்த மந்திரவாதி இடத்திலே கொண்டு போய் பணத்தை கொடுத்து விட்டால் நம் பிள்ளை நல்ல படித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். ஒருவேளை மதிப்பெண் எடுக்க முடியும், வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீ முன்னேற முடியாது, உயர்த்தப்பட முடியாது. இருள் கொஞ்ச காலம் உனக்கு வெளிச்சத்தை போல காணப்படலாம், ஆனால் அந்த வெளிச்சம் நிரந்தரமானது அல்ல. அதனால் நம்முடைய மன விருப்பம் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து இருந்தோம்னால் நம் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கி நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். உன் இருதயம் கர்த்தர் மீது வாஞ்சை உள்ளதாக இருக்கிறதா? அப்படி நீ வாஞ்சி உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக உன் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். காரணம், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீதியே மாத்திரம் உன் மன விருப்பமாய் வைத்து கொண்டிருப்பாய். பிறர் இகழ்வதும் பிறருடைய வாழ்க்கையை அதை பிரட்டி போடுவதற்கான வகை தேடுவதும் அது ஒரு நீதிமானுடைய செயல்பாட்டுகள் அல்ல. இன்றைக்கி ஒரு பிள்ளை நல்ல மதிப்பெண் நம் பிள்ளையை காட்டிலும் எடுத்துட்டால் அந்த பிள்ளையை குறித்த ஒரு பொறாமைத்தனம் பெற்றோருக்கு அது சாதாரணமாய் உண்டாகி விடுகிறது. அதனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் அடுத்த முறை படிக்க முடியாதபடிக்கு வியாதியும் பலவீனங்களும், சிந்தையில் ஒருமனம் இல்லாமல், ஒருமன சிந்தைகள் செயல்படாமல் அவர்கள் பூட்டப்பட்ட ஒரு கெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடுகிறார்கள். நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன் தாழ்பாள்கள் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் தான் மார்க் எடுத்த பிறகு அடுத்த கட்டத்திற்கு நாம் முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் அதற்குள்ளாக பிள்ளைகள் பலவீனமாய் மாறிவிடுகிறார்கள். நல்ல துறைக்கு போக முடியல, நல்ல வேலை பார்க்க முடியல, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல, எல்லாவற்றிலும் பின்வாங்கின ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நல்லதான் படித்து கொண்டு இருந்தால், நல்ல மதிப்பெண் எடுத்தால், ஆனால் வேலையே கிடைக்கல. வேலை கிடைத்திட்டு நல்ல சம்பாதிக்கிறான், ஆனால் திருமணம் நடக்க மாட்டுக்கு. திருமணம் ஆயிட்டு ஆனால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல.
அப்போ இதெல்லாம் ஒரு உலகத்தின் ஒட்டிய ஒரு மன விருப்பங்கள். இதெல்லாம் நாம் நாடுகிற ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்துவர்களுக்கு எதையும் குறித்து நாட்டம் இல்லையா அப்படின்று எண்ணாதிருங்கள். எல்லாம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்ல ஈவை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ உலகத்தில் வாழ்கிற நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழக்கூடாது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்லையே. உனக்கு கொடுப்பதை நீ நிறைவாயிரு. உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். உன் மன விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர், உன்னுடைய மன விருப்பத்தை தந்தருளுகிற கர்த்தர். அவருடைய கரம் இஸ்ரவேலுக்கு குறிய கரம் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி உனக்கு கொடுக்காமல் இருப்பார்? உன் மன விருப்பத்தை தந்தருளுவார். உன் ஆலோசனையை நிறைவேற்றுவார். எப்பொழுது? நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் பலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது. இந்த உலகம் மாய உலகம். ஒரு பொழுதிலே உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். அதனால தான் நீ பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அவருக்குள் நீ அடைக்கலம் புகுந்து கொண்டு நீதிமானாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழிகள் 18:10 சொன்னபடி நீ சுகமாயிருக்க வேண்டுமானால் நீ நீதிமானாய் காணப்பட வேண்டும். நீ நீதிமானாய் காணப்பட்டால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவமாய் உன்னை காத்து கொள்ளும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் மதிப்பெண் குறைந்து விட்டது, இனி என்ன செய்ய முடியும் அப்படி மற்ற பிள்ளைகளை பார்த்தோ நம்ம பிள்ளைகளை பார்த்தோ இல்லை. பொறாமைக்கு இடம் கூடாதுங்கள். கர்த்தர் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். மற்றவர்கள் பொறாமை கொண்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. நீ கர்த்தருக்குள் பலப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நீ வேலி அடைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதலாவது உன் மன விருப்பத்தை கர்த்தர் தந்தருள வேண்டுமானால் நீ கர்த்தரிடத்தில் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நன்மை செய்வராய் மாத்திரம் சுற்றி திருந்தார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. இந்த பரிகாரம் பண்ணிட்டா அவள் நாசமாக போயிடுவாங்க, இவங்க இந்த இடம் வித்துட்டு போயிடுவாங்க, இதை அப்படி செய்வாங்க, அப்படி கர்த்தர் ஒருபொழுதும் செய்ய மாட்டார். அவர் தீங்குக்கு செய்வதற்கு தேவன் அல்ல. அவர் நன்மை செய்வதும் நன்மை செய்வர்களுக்கு துணை நிற்பவதுமாய் இருக்கிறார். அதான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. நீ உத்தமனாயிரு, உண்மை உள்ள மனுஷனாய் காணப்படு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அப்போ நீ உண்மை உள்ள மனுஷனாய் உன் இருதயத்தின் மன விருப்பத்தை வைத்திருந்தால் அந்த உண்மை உள்ள மனுஷனுடைய அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அநேக நேரம் நாம் அப்படி அல்ல. மற்றவர்களை குறித்தே நாம் எண்ணிக்கொண்டே இருப்போம். அவர்களை குறித்து மன விருப்பத்தை கர்த்தர் ஒருவரும் தந்தருள மாட்டார். பிறரோடு போட்டி போடாதே. உன் பிள்ளைகளையும் அதற்கு தள்ளாத. கர்த்தர் உன் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பாரே, அதை மன விருப்பமாக ஏற்றுக்கொள். உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பாரே, அதை மன விருப்பமாக ஏற்றுக்கொள். என்ன கர்த்தர் நமக்காக வைத்திருக்கார், என்ன நம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கார், நம் குடும்பத்திற்காக கர்த்தர் என்ன வைத்திருக்கார், அதை நாடு, அதை தேவ சமூகத்தில் காத்திரு, அதை நிறைவேற்றுவார். அதனால் உன் மன விருப்பத்தின்படி எல்லாத்தையும் தந்தருள்வார் என்றால் நீ உன் மனத்தில் தவறான எண்ணங்களை, பிறரை குறித்த அவதூறான சிந்தையை உடையவர்களாய் நீ இருந்தே ஆனால் அதை தேவன் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார். அதனால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், எதை மனதார எண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நாம் பிள்ளைகளை கர்த்தர் நன்மை செய்து வளர்த்து தருவார். அவர் நம் பிள்ளைகளை உயர்த்துவார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ ஒன்று நம்ம சொல்லிவிட்டு மற்றவங்க இல்லை அவங்களை குறித்து அவதூறாய் பேசிக்கொண்டு ஏதோ ஒன்று நாம் சொல்லி கடந்து போய் விடுவோம் என்று நினைத்தோமானால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்யத்தக்க பலனை நீயும் உன் சன்னதிக்கும் அவர் தந்தருள்வார். அது நீ நன்மை செய்தால் அந்த நன்மை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். அப்போ உன் மன விருப்பம் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது உன்னுடைய ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுவார். மனுஷ ஆலோசனையை நாடி போகாதே. மனுஷன் உனக்கு என்ன செய்யக்கூடும்? அதனால் ஒருவேளை இன்றைக்கி பெற்றோராகிய நீங்கள் இந்த தேர்வு எழுதி அதனுடைய மதிப்பெண் எல்லாம் பெற்று இப்பொழுது எங்கே பிள்ளைகளை எந்த கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், எந்த பாடத்தை எடுத்து படிக்க வேண்டும், எது அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும், எது படித்தால் அவருக்கு உடனே வேலை கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனையை நிறைவேற்றுவார். அதே போல் 10ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இதுதான் சொல்லுகிறார். எந்த பாடம் படிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவார். ஒருவேளை சிறு பிள்ளையிலேருந்தே நம் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எண்ணி இருக்கலாம். அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்தியெல்லாம் சம்பாதித்து விடலாம், சமாதானத்தை எங்கே போய் நாடுவாய்? எப்படி பெற்றுக்கொள்வாய்? இன்றைக்கி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கி சமாதானமாக இருக்கிறீர்களா? எண்ணி பாருங்கள். எனவே மன விருப்பத்தின்படி தந்தருள்வார். உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். அதற்கு அவரிடத்திலே அவருடைய சமூகத்தில் சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் பொழுது அவர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். தீங்கு செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டோமானால் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஒருவேளை குழம்பி இருக்கலாம், எல்லாரும் மனிதர்கள் தான். இந்த மதிப்பெண்களும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு மன விருப்பத்தோடு பல ஆண்டுகள் காத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தந்தருள்வார். உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருள்வார். உங்கள் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சாயலுடையவர்கள், கர்த்தரை போல மன்னிக்கிறவர்களும் மன்னிப்பு கேட்கிறவருமாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தோமானால் நிச்சயமாக உங்கள் மன விருப்பம் பூர்ணமாய் நிறைவேற்றப்படும். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கிருபை நந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை எல்லாம் அப்பா தந்தருளி அவர்கள் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. என்னென்ன காரியங்களுக்காக மனதிலே அப்பா காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மனதை நீர் அறிவீர். உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற நல்ல தகப்பன், உம்முடைய நல்ல ஆவி செவையான வழியில் எங்களை நடத்தட்டும். ஆவியானவர் இடைப்படுவேரா. என்னென்ன பிரச்சனைக்குள்ளாக சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்களோ தேவன் நீர் அறிவீர். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை இந்த சத்தம் கேட்கும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக. அவர்களுக்கு என்ன விதமான பாடுகளும் வேதனைகளும் தான் சரி, என் தேவன் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும். ஆவியானவர் இடைப்படும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் தொட்டு சுகப்படுத்துவேராக. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொன்னது போல இன்று அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுவேராக. கேட்கிற யாவரும் விடுதலையாக்கப்பட்டு சாட்சியாக எழும்புவார்களாக. என்னென்ன சூனியத்தினாலும் மந்திர கெட்டினாலும் அகப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவாராக. என் பிள்ளை நல்லா படித்து கொண்டு தானே இருந்தது, இப்பொழுது புத்தி பேதலித்தது போல ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிறானே என்று எண்ணிக்கொண்டிருந்தாயானால் இன்று கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய கெட்டுகளை அறுத்து போடுவாராக. இன்றைக்கி ஒரு சாட்சி உண்டாவதாக. யாரெல்லாம் பில்லி சூனியத்தினால் அகப்பட்டு கெட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ இன்றைக்கி விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உன் பிள்ளைகளுடைய இருளை கர்த்தர் போக்குவாராக. கெட்டுகளை அறுத்து போடுவாராக. விடுதலை உண்டாவதாக. வியாதியிலிருந்து விடுதலை அப்பா, மந்திர சூனியங்களிலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை. இப்பொழுதே இந்த சத்தம் தொனிக்கும் இடமெல்லாம் தேவ வல்லமை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்வாராக. எல்லா கிரியும் அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக.
தேவனுடைய சமாதானம் உண்டாயிருக்கட்டும். சாட்சிகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்கள் ஆலோசனையை நிறைவேற்றி தருவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தொடர்பு கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். தொடர்ந்து அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you.